Hi guys, welcome back to a new video. நேத்திக்கு அயர்லாந்து vs இந்தியா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் அயர்லாண்டில் நடந்துச்சு அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்ச்னு சொல்லலாம். அயர்லாண்டோட ஃபர்ஸ்ட் எவர் விக்டரி அகேன்ஸ்ட் இந்தியன் டீம் இன் எனி ஃபார்மேட்னா அது இதுதான். அயர்லாந்து இவ்வளோ நல்லா விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அயர்லாந்து கண்டிப்பாக ஒரு ரேபிட் க்ரோயிங் நேஷன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு சொல்லலாம். ப்ராப்பர் ஸ்டேடியம்ஸ், ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த டீமால் பிக் டீம்ஸே அடிக்க முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இந்த சைட் கிட்ட இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட முதல் அசைன்மெண்ட் அஸ் அ கேப்டனா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வைபவ் சூரியவன்ஷி இந்த மேட்சை ப்ளே பண்ணல. அவரோட டெபியூ இந்த மேட்ச்ல இருக்கும் தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சோனிலாம் லிட்டரலி சூரியவன்ஷி தான் இந்த சீரிஸை ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் அவர் ப்ளேவே பண்ணல. அவர் ஒரு போஸ்டர் பாயாவே மாறிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கிரேஸ், அவருக்கு ஒரு ஃபேண்டமே கிரியேட் ஆகிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் 15 வயசுல. அஃப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பற்றி நிறைய பேசலாம். அதை தவிர டிஎஸ்கே பற்றியுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மற்ற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அதையுமே இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் அவங்களோட கோச்சஸ் ஃபார் 26-27 டொமஸ்டிக் சீசனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கோச்சா வந்து சீனியர் டீமுக்கு இருக்க போகிறது யோ மகேஷ் தான். ப்ரீவியஸாகவே யோ மகேஷ் டிஎன்சியோட ஒர்க் பண்ணியிருப்பாரு. 25-26 டொமஸ்டிக் சீசனில் தமிழ்நாடு அண்டர்-19 டீமோட ஹெட் கோச்சா இருந்தார். இஃப் கேஸ் ரிமெம்பர் இந்த ஹெட் கோச் ரோலுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து டிஎன்சி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்போ பீடாக் ஆல்சோ அப்ளை பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவர் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணி சொல்லியிருப்பாரு, நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணியிருக்கேன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் கெட் செலக்டட். ஹோப் யோ மகேஷாவது இந்த தமிழ்நாடு டீம் ஒரு நல்ல டைரக்ஷனுக்கு கொண்டு போவார்னு நம்புவோம். கரண்ட்லி இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டீமோட கேப்டனா பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு. ஸோ இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இப்போ நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. எஸ், கான்டெக்ட் இருக்குங்க. இந்த கான்டெக்ட் தெரியாதவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பென் ஸ்டோக்ஸை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க டியூ டு நைட் கிளப் இன்சிடென்ட். நைட் கிளப்ன்றது வேறு எதுவும் கிடையாது, பப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவரு கஸ் ஆட்கின்சனும் வந்து ஒரு நைட் கிளப்பை விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே நடந்த ஒரு தகராறுனால வந்து பென் ஸ்டோக்ஸை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரண்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோன்னு ECB சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு போல. ஸோ இப்போ பென் ஸ்டோக்ஸ் கரண்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், பென் ஸ்டோக்ஸோட கதை முடிஞ்சிருச்சு. இனிமேல் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல அவரால் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் ட்விட்டரில் எழுதிட்டு இருந்தாங்க. ஈவன் ஜோ ரூட் கூட செகண்ட் மேட்ச்ல கேப்டனா போட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான், ஜோ ரூட் தான் இனிமேல் கேப்டனா இருக்க போறாருன்னு கூட சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே ரூமர் தான். அண்ட் நெக்ஸ்ட் இயர்க்கான ஆக்ஷனில் பென் ஸ்டோக்ஸால் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்ம வந்தோம்னா 25 மெகா ஆக்ஷனில் பென் ஸ்டோக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கான காரணம் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னோட டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறேன் அண்ட் என்னோட ஒர்க் லோட் அண்ட் ஃபிட்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாரு. ஐபிஎலோட ரூல்ஸ் படி நீங்கள் ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டீமால சைன் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா விலகினீங்கன்னா அப்போதான் பிரச்சனை கிரியேட் ஆகும். இன்கேஸ் ஒரு வேலிடான ரீசன் லைக் இன்ஜுரி மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ விலகிறதுல தப்பு கிடையாது. பட் இன்கேஸ் பர்சனல் கமிட்மெண்ட்காக நான் வந்து வரல, என்னோட ஒர்க்கோட மேனேஜ் பண்ண போறேன் அதனால வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போதான் வந்து பிசிஏ உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் வேற பென் ஸ்டோக்ஸோட கேஸுக்கு வந்து 2023 ஐபிஎல் சிஎஸ்கேவோட டீம்ல பார்ட்டா இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அந்த சீசன்லேருந்து வந்து அவர் ரூல்ட் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் 24 சீசன்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணல. தென் 25 சீசன்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணல. தென் இப்போ 26 சீசன்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ 3 கன்செக்யூட்டிவ் இயர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணாததுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மனுஷன் அவரோட கண்ட்ரியில் நடக்கிற The 100 ப்ளே பண்ணுறது கிடையாது. அதுவே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலகிடுறாரு. மோரோவர் T20 கிரிக்கெட் அவர் இன்டர்நேஷனல் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஈவன் தோ ஹி டிட்ன்ட் அனௌன்ஸ் ஹிஸ் T20 ரிட்டையர்மெண்ட் yet. இந்த எண் நான் என்ன கன்க்ளூட் பண்ணிக்க விரும்புறேன்னா, பென் ஸ்டோக்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே he won't register. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் கூட இந்த IPL 26 சீசனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டார். அவரை கூட நிறைய பேர் மறந்துட்டீங்க. ஸோ அவரோட IPL கம்பேக்குமே வெயிட்டிங் தான். பட் அவருமே நெக்ஸ்ட் இயர் வருவாரா இல்லையாங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி he won't register தான் நினைக்கிறேன். ஃபாஃப் டு பிளஸஸ் எப்படி IPL ரெஜிஸ்டர் பண்ணாமல் PSL போய் விளையாடுறாரோ அந்த மாதிரி நம்ம கிளென் மேக்ஸ்வெலுமே IPL ரெஜிஸ்டர் பண்ணாமல் PSL போய் விளையாடி இருக்கிற ஹைதராபாத் கிங்ஸ்மேன் டீமுக்காக. ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? இந்த ஆல்ரவுண்டர்ஸ் லைக் பென் ஸ்டோக்ஸ், கிளென் மேக்ஸ்வெலோட டிமாண்ட் இன்னுமே IPL இருக்கா? ஆர் ரியலி IPL அவங்களோட டைம் இஸ் ஓவர்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே டிஎஸ்கே பார்க்க வந்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் கைன்ஸை ரிவர்ஸ் ஃபிக்சரில் வேற லெவலில் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிஎஸ்கே 4 மேட்சஸில் 2 wins and 2 losஸோட டேபிளில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப டிஎஸ்கே அவங்களோட 5th மேட்சுமே ப்ளே பண்ணியிருப்பாங்க அகேன்ஸ்ட் MI நியூயார்க். இந்த மேட்சை 3 AM ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானுமே மேட்ச் இன்னும் பார்க்கல. மேட்ச் பார்ப்பேனா அப்படிங்கிறதுமே தெரியல. MLCல கேரவன் ஃபார்மேட் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் வந்து டாலஸ் டெக்ஸஸில் நடந்துச்சு. இப்போ வேணா கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஓக்லாண்ட் கொலிசியமில் தான் மேட்சஸ் நடந்துட்டு வருது. ஈவன் இந்த வென்யூவில் தான் டிஎஸ்கே அவங்க லாஸ்ட் மேட்சுமே வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் நடந்த ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு அம்ஷி டிசில்வா அப்படிங்கிற ஒரு ஜெனுவன் 140+ பேசர் கிடைச்சிருக்காரு. டிஎஸ்கே இந்த இயர் சைன் பண்ண 2 டிராப் சைனிங்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்திருக்காங்க. ஒன்று அம்ஷி டிசில்வா இப்போ நம்ம பார்த்தோம். அண்ட் அபிமன்யு லாம்பா அவருமே லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக ஒரு இம்ப்ரெசிவான ஸ்பெல் தான். 4 ஓவர்ஸில் 22 runs and 2 wickets வீழ்த்திருப்பாரு. முல்டரை தவிர மற்ற எல்லா பாலர்ஸுமே அட்லீஸ்ட் அவங்க விக்கெட் காலம்ல ஒன்னாவது இருக்கு. முல்டர் மட்டும் தான் 3 ஓவர்ஸில் 29 runs கன்சீட் பண்ணியிருக்காரு. முல்டர் தான் ஃபியூச்சர் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸியாக நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி ரீசெண்டாக ஃபாஃப் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு.
இருக்காரு. அட்லீஸ்ட் டியான் ஃபோர்ஸ்டர் வந்து ஃபியூச்சர்னு சொன்னீங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கு. அவருக்கு ஏஜ்ங்கிற ஃபேக்டர் இருக்கிறதுனால சொல்லலாம். அண்ட் நல்ல டேலண்ட்டுமே இருக்கிறதுனால சொல்லலாம். ஆனால் முல்டர் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே இம்ப்ரெசிவாக இல்லை அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இல்லை. பேட்டிங்கில் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. பவுலிங்லையுமே எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. முல்டருக்கு இவ்வளோ பேக்கிங் தேவை கிடையாது. இஃப் யூ கைஸ் ஆர் சீரியஸ் அபவுட் த ட்ராஃபி தென் சீரியஸ்லி யூ ஹேவ் டு பிரிங் இன் டியான் ஃபோர்ஸ்டர். ஸோ டியான் ஃபோர்ஸ்டர் இன் பிளேஸ் ஆஃப் வியான் முல்டர் கேன் டூ வண்டர்ஸ். ஃபேஃப் டு பிளஸஸ் ஃபீல்டிங்கில் எப்படி கன்னு மாதிரி இருப்பாருன்னு தெரியும். அண்ட் போன மேட்ச்சில் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச் ஒன்று எடுத்திருப்பாரு. மிட் ஆஃபில் நம்ம லிஹாண்ட்ரே பிரிட்டோரியஸோட கேட்சுங்க, அது வேற லெவல் ஸ்டன்னிங் கேட்ச். இதே மாதிரி மிட் ஆஃபில் வந்து போன வருஷம் நம்ம ஃபேஃப் டு பிளஸஸ் சிமிலரான ஒரு கேட்ச் எடுத்தார். அது கூட டிஎஸ்கே அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி எப்படி இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏஜே ஆகாது அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஃபேஃப் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மேட்ச்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ ஃபிசியோஸ் எங்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேமில் ஈஸியாக ப்ளே பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்கன்னு. பட் ஃபேஃப் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, அது நடக்கவே நடக்காது. நான் ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டேன்னா நான் செகண்ட் கியரா இல்லை தேர்ட் கியருக்கு போறேன்னா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஃபேஃப் ரிப்ளை பண்ணியிருக்காரா. ஸோ ஃபேஃபோட அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஃபேஃப்காகயாவது அட்லீஸ்ட் இந்த வருஷம் டிஎஸ்கே கப் வின் பண்ணியே ஆகணும். இந்தியாவோட நியூவஸ்ட் T20 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ப்ளே பண்ண முதல் மேட்ச் ஆஸ் அ கேப்டனாக சரியாக போகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் டீம் லூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 மேட்ச் சீரிஸ்ன்றதுனால அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியன் டீம் வின் பண்ணாலுமே இது ட்ரால தான் ஃபினிஷ் ஆகும். இந்த மேட்ச் மூலிமா நிறைய லேர்னிங் இருக்குன்னு ஐயர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் யூ கான் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட்னுமே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அயர்லாந்து மாதிரி சைட்ஸ் லைட்டாக எடுத்துக்க முடியாதுன்னு. இந்தியாவோட ஃபீல்டிங் வாஸ் ஆல்சோ வெரி புவர். 3 டிராப்டு கேச்சஸ், டூபேவுமே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருப்பாரு. அயர்லாந்து ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் புவராக தான் இருந்துச்சு. 51 for 4 இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் பேக். ஒரு 64 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கேரத் டெலானி அண்ட் லார்கன் டக்கர். இதில் டக்கர் ஒரு 50மே வந்து ஸ்கோர் பண்ணாரு. பிரசித் கிருஷ்ணா வாஸ் ப்ரூட்டலி ஸ்மாஷ்ட். 4 ஓவர்ஸில் 57 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. 17th ஓவரில் மட்டுமே 27 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. அயர்லாந்து 182 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம சிவன் டுபேயோட ஸ்பெல் எடுத்து பார்த்தோம்னா 3 ஓவர்ஸில் 18 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் வீழ்த்தியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு எக்கானமிக்கல் ஸ்பெல் பார்த்துருக்கோம். சிவன் டுபே இந்த மாதிரி தான் மும்பை T20 லீக்லையுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் இப்போ கண்டினியூ பண்ணுறது பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட பேட்டிங்க்கு வந்தோம்னா அபிஷேக் சர்மா 50, சிவன் டுபே 25. இதை தவிர மற்ற எல்லா பேட்டர்ஸுமே சொற்ப ரனுக்கு ஆட்டம் இழந்திருக்காங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங் பேட்டிங் டிஸ்பிளே பை இந்தியன் டீம். வைபவ் சூரியவன்சி இந்த மேட்ச்ல இல்லாததுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் இந்தியன் டீமோட பேட்டிங் கோச் பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு போல. அதாவது இப்போ சூரியவன்சி இன்க்ளூட் பண்ணணும்னா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ஸ் லைக் சஞ்சு சாம்சன் ஒரு அபிஷேக் சர்மாவை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 2 பேருக்குமே அது அன்ஃபேராக இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் T20 வேர்ல்ட் கப்போட ஒரு வின்னிங் ஸ்டாராக இருந்தார். அண்ட் அபிஷேக் சர்மாவுமே கரண்டாக நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டராக இருக்கிறதுனால there is absolutely no reason to drop them for சூரியவன்சி. அயர்லாந்துக்காக ஸ்டாராக இருந்தது மேத்யூ ஹாலண்ட் அப்படிங்கிற டெபியூட்டன் தான். ஸோ 3 விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு. இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். கரண்ட் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸை வின் பண்ணியிருக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஸோ அயர்லாந்து அதை பண்ணியிருக்கிறதுனால அயர்லாண்டோட மக்களுக்குமே இந்த விஷயம் வந்து அவங்க காதுகளுக்கு போயிருக்கு. அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதனால் வந்து அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங்குமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் பார்க்குறப்போ அயர்லாந்து வின் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் தோணுது. டிஎஸ்கே பேக் டு பேக் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் எம்ஐ நியூயார்க்கு 127க்கு பொட்லம் பண்ணி அதை 19th ஓவரில் சேஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. டானவனோட மாஸ்டர் கிளாஸ் இன் பவுலிங் பார்த்துருந்தோம். 3 ஓவர்ஸில் 14 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் டானவன் ஃபெரரா மேட்ச்க்கு அப்புறமா சொல்லியிருக்காரு இந்த பிச் நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு. அண்ட் சாய்தேஷா முக்காமலா டிட் த விக்கெட் கீப்பிங் ரோல். ஸோ சாய்தேஷா முக்காமலா பேட்டிங்லையுமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். 38 ரன் ஸ்கோர் பண்ணாரு. சாய்தேஷா கிட்ட இருந்து தாம் தூம் பேட்டிங்ல எதிர்பார்க்க முடியாது. 38 of 37, 30 of 25 இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணாரு. ஸோ அவரோட வேலையை வந்து கச்சிதமாக செய்கிறாரு. பட் ஓப்பனிங்ல இறங்குறதுனால நமக்கு அந்த பிளிஸ்டரிங் ஸ்டார்டிங்கிறது வர மாட்டேங்குது. இந்த மாதிரி 130 சேசஸ்ல வந்து கண்டிப்பாக சாய்தேஷா ப்ளே பண்ணது பிரச்சனையே கிடையாது. பட் இதுவே ஹைட் ஒரு சேஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ இவரோட இன்டென்ட்டை கண்டிப்பாக மாற்றிக்கணும். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுமே பெட்டராக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி ஆல் இஸ் குட். நாளைக்கு டிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாஷிங்டன் ஃப்ரீடமை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த சீசனில். ஸோ வாஷிங்டன் ஃப்ரீடம் 7 AM மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அந்த மேட்சை பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.